செப்டம்பர் 26, 2025 இன்றைய வேத வசனம் யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். Today's Bible verse James 4:11. Do not speak evil against one another, brothers. ஜெபம், prayer. எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து அப்பா, ஆவியானவர் நாள் முழுவதும் அப்பா எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்றைய நாள் முழுவதும் கூட எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்தி கொண்டு போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இன்றைக்கு கூட எங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய நாவுகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, அப்பா, மற்றவர்களோடு நாங்கள் விரோதமாய் மற்றவர்களை குறித்து விரோதமாய் நாங்கள் பேசாதபடிக்கு எங்களுடைய நாவுகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரை, வாய்க்குள் புறப்படுகிற ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள் இருந்து வருகிறது தான் தீட்டுப்படுத்தும் என்று சொன்னீரே ராஜா. கர்த்தாவை, நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு ஆவியானவரை எவ்வளவு வலியும் வேதனையும் வரும்னு சொல்லிட்டு நீர் அறிந்திருக்கின்றீர் என் தகப்பனே. இன்றைக்கு கூட நாங்கள் ஆவியானவரை மற்றவர்களை குறித்து பார்த்து பேசும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. அன்பு சகோதரியே, சகோதரனே, அன்பு வாலிப பிள்ளைகளே, ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஞானமாய் அப்பா நாங்கள் பேசும்படி, பார்த்து பேசும்படி எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. அநேக குடும்பங்களில் கர்த்தாவே, ஆவியானவர் குடும்பமாய் ஆவியானவரை இருப்ப அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சுன்னா உடனே அந்த சண்டைகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களிடத்தில் சொல்லுவாங்க. இதனால் ஆவியானவர் அது இன்னும் 10 பேருக்கிட்ட போகும். அந்த 10 பேர் பேசி ஆவியானவர் அநேக பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை நாமே ஆவியானவரை மற்றவர்கள்ட்ட சொல்லாமல் உம்மிடத்தில் சொல்லி அதற்கு ஒரு ஆவியானவர் ஒரு அதற்கு ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. கர்த்தாவே, விரோதமாய் அப்போ குடும்பத்துக்குள்ளே ஆவியானவரை இவர்களை குறித்து விரோதமாய் அவர்களை குறித்து விரோதமாய் பேசிக்கொண்டே இல்லாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானமாய் இருக்கும்படியாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மாமியாரை குறித்து மருமகள், மருமகளை குறித்து மாமியார் என்று விரோதமாய் பேசிக்கொள்ளாதபடி ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க என் தகப்பனே. இன்னும் கூட அநேக சகோதரரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அநேக வேலை ஸ்தலங்களில், இன்னும் நிறைய இடங்களில் அவர்கள் முன்னேறதற்காக மற்றவர்களை குறித்து விரோதமாய் பேசிக்கொண்டு ஆவியானவரை இவர்கள் உயர்வதற்காக அவர்களை அப்பா விரோதமாக தீமையாக பேசிக்கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. அவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு அவர்களுக்கும் ஞானத்தை ஊற்றுங்கப்பா. மற்றவர்களை குறித்து ஆவியான விரோதமாய் பேசி அதில் நாங்கள் உயராதபடிக்கு ஆவியானவரை இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்குவீராக. ஒவ்வொரு சகோதரரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அநேக வாலிப பிள்ளைகள் கூட ஆவியானவரே அவர்கள் கூடவே இருக்கிறவங்களை குறித்து தப்பாக பேசிடுவாங்க. ஆனால் அவர்கள் கூடவே இவங்க திரும்ப சேர்ந்து சுற்றுவாங்க. ஆவியானவரை, இன்று இந்த மாதிரியான காரியங்கள் வேண்டாம் என் தகப்பனே. அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஞானத்தை ஊற்றுங்க. ஆவியானவரை ஞானமாய் பேசும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. அவர்களை மற்றவர்களை குறித்து விரோதமாய் தீமையாய் பேசாதபடிக்கு நீர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆவியானவரை யோசிக்கும் தன்மையை இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் கூட ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா.
தங்களுடைய குடும்ப விஷயங்களையோ தங்களுடைய மருமகளை குறித்தோ இன்னும் அநேக காரியங்கள் குறித்தோ மற்றவர்கள்கிட்ட ஆவியானவரை சொல்லி ஆவியானவரே அதை குறித்து பேசி ஆவியான் நேரங்களை செலவிட்டு கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரை நம்மளுடைய குடும்ப விஷயங்களை ஆண்டவர்கிட்ட மாத்திரம் பகிர்ந்து அதில் ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களுடைய நாவுகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் அதை பூட்டுவீராக. நாங்கள் ஞானமாய் பேசும்படி எங்களுடைய நாவுகளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை ஊற்றுங்க ராஜா. நன்றி தகப்பனை. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீர் ஆசீர்வதித்தீரே. ஞானமாய் பேசும்படியான ஞானத்தை ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.